தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கனகராயங்குளத்தில் நிற்கிறோம். பாருங்கள், மெயின் ரோடு தான் கனகராயங்குளம் மெயின் ரோடு. இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதை அப்படியே கிளச்சு இங்கே தான் ஒரு 4 ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்திருக்கு. 4 ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குறோம்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் அந்த காணிக்கு போகக்கூடிய பிரதான ரோட்டு. இதான் பாருங்கள், பிரதான ரோட்டு. சரியா இந்த இடத்துல ஏனியன் ரோடு சரியா 2 கிலோமீட்டர் தான் வருது அந்த காணிக்கு போகக்கூடிய பாதை. 4 ஏக்கர் காணி, 4 ஏக்கர் காணியும் 95 லட்சம் சொல்றாரு. இப்போ இந்த ஏரியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 60 லட்சம் 70 லட்சம் போகுது ஏனியன் ரோட்டு கரையில். இதுல இருந்து சரியா 2 கிலோமீட்டர் தரத்துல தான் அந்த காணி அமைஞ்சிருக்கு. அவசரமா விற்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான பாருங்க, பார்த்துட்டு இந்த நம்பர் எல்லாம் தரேன், நீங்க எடுங்க. இதுதான் ரோட்டு, பிரதான ரோட்டு கனகராயங்குளத்துல அந்த காணி அமைஞ்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள ஃபுல்லாக காட்டுறோம். இப்போ நாங்கள் காணிக்கு வந்துட்டோம். இதுதான் பாருங்கள் அந்த காணி, பெரிய காணி, 4 ஏக்கர் காணி, 4.5 ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த காணி. நாங்கள் காட்டணும் ஃபுல்லாக உங்களுக்கு, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு காணி ஃபுல்லாக காட்டணும் பாருங்கள். அது அப்படியே வீட்டோடு தான் அந்த காணியை அப்படியே கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வெளி சைட் மட்டும்தான் காட்டுறேன். இதுதான் இந்த ரோடு, காணிக்கு வரக்கூடிய பிரதான ரோடு. இந்த ரோடு காட்டுறேன். இத்தனை தென்னம்பிள்ளை இருக்குது, எத்தனை கிணறு இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காட்டுறேன்னா. இதில் ஒரு பெரிய கைப்பு நெல்லியும் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கைப்பு நெல்லி இப்போ காய்க்கிற சீசன். காணிக்கு உள்ளுக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் காணிக்கு உள்ளுக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதில் ஒரு வீடு இருக்குது, வீடு கட்டியிருக்காங்க. முன்னுக்கு இறக்கியிருக்காங்க, பட்டி பொடிக்க மாதிரி இறக்கியிருக்காங்க. இந்த வீட்டோடு தான் அப்படியே கொடுக்க போகிறாங்களாம். வாங்க காட்டுறாங்களோ ஃபுல்லாக காட்டுறேன்னு. இதில் நல்ல பூஞ்செடிகள் எல்லாம் வச்சுருக்காங்க, கொஞ்சம் அழகாக வச்சுருக்காங்க காணி. இதில் ஒரு அம்பலங்காய் மரம் இருக்குது, தேசி மரம் நிற்கிது. ஒரு 15 தேசி மரம் நிற்கிது, காய்க்கிற தேசி மரம் தானே எல்லாம். மற்றது ஒரு 5 பிலாமரம் நிற்கிது, பெரிய பிலாமரம் நிற்கிது, நெல்லி மரம் நிற்கிது. காய்க்கிற தென்னம்பிள்ளை வந்து ஒரு 20 தென்னம்பிள்ளை நிற்கிது, காய்க்கிற தென்னம்பிள்ளை. 4 ஏக்கர் காணி. இந்த தோட்டம் செய்கிறதுக்கு காணி வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கணும் பாருங்கள். தோட்டம் செய்கிற காணி, சீசனுக்கு ஏற்ற மாதிரி இதில் தோட்டங்கள் செய்வாங்க. இந்த ஃபுல்லாக அப்படியே 4 ஏக்கர் காணி தான் பாருங்கள். தோட்டம் செய்கிறதுக்கு தான் காணி கேட்டிருக்காங்க நிறைய பேர். கட்டுக்கிணறு வந்து 2 கட்டுக்கிணறு இருக்குது பாருங்கள். இந்த காணி ஃபுல்லாக காட்டணும். வீடு வந்து மூலக்கை வீடு இல்லை, பத்தி வீடு தான். இதில் ஒரு தென்னம்பிள்ளை நிற்குது. தோட்டம் செய்கிறதுக்கு கேட்டனால தான் இந்த காணி எடுக்கிறேன். 4 ஏக்கர் காணி ஃபுல்லாக. இதில் ஒரு கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பிலாமரம் ஒன்று இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணி ஃபுல்லாக டீட்டெயில் காட்டுறேன். இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கிற இடம் வந்து கனகராயங்குளத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்கு. சரியாக ஏனியன் ரோட்லேருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த காணி. இதில் ஒரு கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது பாருங்கள். தோட்டம் செய்கிறனால 2 கட்டுக்கிணறு கட்டியிருக்காங்க. தண்ணி நிற்கிது ஃபுல்லாக. கரண்ட் மோட்டர் வைக்கலாம், நீங்கள் வாட்டர் பம்பும் வச்சு வைக்கலாம். கொய்யா மரம் பாருங்கள் இருக்குது, நல்ல பழங்கள் எல்லாம் இருக்குது, கொய்யா மர பழங்கள் தான் பாருங்கள். இந்த காணி வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காணிக்குரிய விலையிலெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். முதல்ல இங்கே பைத்த தோட்டம் செஞ்சனால இந்த மாதிரி சேல் இதெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. தேசி மரம் பாருங்க, இதில் இருக்குது தேசி மரம். எனக்கு அப்படியே அந்த அங்கே வரைக்கும் அப்படியே இருக்குது அந்த காணியை, வேலி அங்கே வரைக்கும் போட்டிருக்காங்க. பெரிய காணி, 4 ஏக்கர் காணி பாருங்கள். மண் வந்து நல்ல மண், தோட்டம் செய்யக்கூடிய மண். இந்த மண்ணுக்கு வெங்காயம் போடலாம், நீங்கள் கச்சான் போடலாம். மற்றது 2வது மரவள்ளி போடலாம் நீங்கள். மற்றது கவுப்பி, பைத்தை, கத்தரி, வெண்டி எல்லாம் இந்த மண்ணுக்கு நீங்கள் போடலாம். இது சரியாக 4 ஏக்கர் காணி இருக்கா. இது ஃபுல்லாக அப்படியே 4 ஏக்கர் காணி. தோட்ட காணி வேணும்னு கேட்டிருக்கீங்க. கரண்டெல்லாம் இருக்குது இந்த காணிக்கு. 2 கிணறு இருக்குது. நேற்று கூட எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருந்தார், பெரிய காணியாக இருந்தாருக்கா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் நான் காணி வீடியோ எடுக்கிறேன். இந்த காணி கனகராயங்குளத்தில் தான் இருக்குது.
வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் உங்களுக்கு இந்த விலையெல்லாம் சொல்லுவேன். இது வந்து உறுதிக்கு போட்டிருக்காங்க. இப்போ கையில் அவங்களோட கையில் இருக்கிறது 4 மீட்டு உறுதிக்கு போட்டிருக்காங்க. உறுதி 1 மாதத்தில் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியாவில் எல்லாத்துக்கும் உறுதி கொடுத்துட்டு வராங்க. இப்போ உறுதி இருக்குது. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி தான் வச்சுருக்காங்க. இதுக்குள்ள நீங்கள் தோட்டங்கள் செய்யலாம். அங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள் வேலி. அங்கே மாடு நீண்டு மேய்து பாருங்கள், அந்தளவுக்கு இருக்குது ஃபுல்லாக. காணிக்கு பக்கத்துலேயே 2 ரோடு இருக்குது. அதில் மெயின் ரோடு வருது. அப்படியே டோன் போஸ்ட் போட்டுருக்கு பாருங்கள், அதில் அப்படியே மெயின் ரோடு இருக்குது. இங்காலையும் ஒரு ரோடு இருக்குது. எல் ஷேப்பில் இந்த காணிக்கு ரோட்டு வருது. பக்கத்துலலாம் குடிமனை ஃபுல்லாக தோட்டங்கள் செய்கிற காணி இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள், தென்னம்பிள்ளைலாம் நல்லா காய்க்கிற தென்னம்பிள்ளை. இன்னும் ஃபுல்லாக தேசியும் காய்க்கிற தேசி தான் பாருங்கள். இதெல்லாம் காய்க்கிற தேசி இப்போ காய்க்குது. இப்போ கோடை காலம் தானே, நல்ல விலையும் போகுது தேசிக்காலாம். இந்த பெரிய தேசி தான். மற்ற அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோட்டம் தான் செஞ்சுருக்காங்க. பைட்டை வச்சுருக்காங்க. மற்றது மரவழிகள் கச்சான்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி போடுறது. 2 கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதுக்குள்ள அந்த வீட்டுக்கு பக்கத்தில் மட்டும் ஃபுல்லாக தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்க. பெரிய தென்னம்பிள்ளைகள் இருக்குது. காணி பார்த்திங்கன்னா பெரிய காணி, 4 ஏக்கர் காணி. நல்ல மலிவான விலைக்கு தான் வந்திருக்கு இந்த காணி. இங்கெல்லாம் உழுதுருக்காங்க. அரைவாசி அந்த பக்கம் உழையில பாருங்கள். இதில் இன்னொரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு காட்ட தான் போகிறேன். 2 கிணறு, ஒரு கிணறு உங்களுக்கு காட்டிட்டேன். மற்ற கிணறு காட்ட போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு காணி. நல்ல தோட்ட காணி. வந்து பயன்படுத்த தெரிஞ்சாக பயன்படுத்தலாம் நல்லபடியாக. இந்த பக்கம் உழையில அப்படியே அங்கால மட்டும் முன்னுக்கு உழுதுருக்காங்க. இந்த பக்கம் உழையில இதான் அந்த கிணத்துக்கு போகக்கூடிய பாதை. இது ஃபுல்லாக அப்படியே அந்த காணி தான் பாருங்கள். இதில் தான் அந்த ரோட் மெயின் ரோடு வருது. அதில் கரண்ட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேயும் பெரிய கட்டு கிணறு தான் உண்டு. இப்போ நாங்கள் கிணத்தடிக்கு வந்துட்டோம். இது 2வது கிணறு. இது கொஞ்சம் பெரிய கிணறு. காணி பெரிய காணி. இதுங்கிற காணி முதல்ல 5 ஏக்கர் காணியா. அப்போ அதில் அரைவாசியை கொடுத்துருக்காங்க. இப்போ 4 ஏக்கர் காணி அப்படி இருக்குது. அந்த 4 ஏக்கருக்கு தான் இந்த 2 கிணறு வெட்டியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறு. 30 அடி விட்ட கிணறு. நல்லா ஃபுல்லாக தண்ணி நிற்கிது பாருங்கள் கிணத்துல. மேலே அந்த கிணறு மட்டத்துலேருந்து சரியாக 4 அடி ஆழத்தில் தண்ணி நிற்கிது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும், பொய் சொல்லல. நாங்கள் பெரிய கிணறு. இந்த கிணறு இப்போ கட்டுறதுனாவே நிறைய காசு முடியும். அப்போ இந்த கிணறு தண்ணி ஃபுல்லாக நிற்கிறதுனால நல்லபடியாக தோட்டம் செய்யலாம் நீங்கள். இதுதான் அந்த வேலி, காணிக்குரிய வேலி. அதில் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படி இப்போ 4 ஏக்கர் காணி தான் கொடுக்க போகிறாங்க. ஒரு இதில் பெரிய ஒரு வீர மரம் நிற்கிது. இங்கே ஒரு பெரிய வாழை மரம் நிற்கிது. தான் காணியை நல்ல காணி, அழகான காணியை, தோட்டம் செய்கிறதுக்கு ஏற்ற காணி, நல்ல மண் பாருங்கள். அப்படியே வீட்டோடு அப்படியே காணி கொடுக்க போகிறாங்க. அதில் ஒரு குளியல் ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதில் அப்படியே கட்டியிருக்காங்க. இந்த காணிக்குரிய விலை வந்து சரியாக பார்த்தீங்கன்னா 95 சொல்கிறாங்க. இதுக்கு மேலே கூடவும் மேலே குறைக்கவும் மேலேண்டுட்டார் அவர். ஃபைனல் ரேட் அப்படியே 95 சொல்லியிருக்காங்க. 4 ஏக்கருக்கும் 95,000 95 லட்சம் சொல்லியிருக்காங்க அந்த காணி. பாருங்கள் நல்ல அழகான காணி. கேட்டிருந்தனால தான் அந்த வீடியோ நான் எடுக்கிறேன். பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள். ஓகே பாய். இதில் காணிக்கு இது 2வது ரோட், பெரிய ரோட் ஒன்று போட்டிருக்காங்க. அது கேட் ஒன்றும் போடலை. இது வாகனம் வந்து டிராக்டர்கள் போகக்கூடிய மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு கேட் இருக்குது. இதில் முன்னுக்கு மட்டும் தென்னம்பிள்ளையில் அதில் வச்சுருக்காங்க. இதில் கொஞ்சம் பெரிய தென்னம்பிள்ளைகள் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 95 தான் இந்த கடைசி விலை. இந்த காணிக்குரிய விலை 95 சொல்லியிருக்காங்க. அவசரமாக கொடுக்க போகிறன்றனால தான் அவங்க இந்த விலைக்கு கொடுக்குறாங்க. இந்த காணி இன்னும் வச்சிருந்து இன்னும் கொஞ்சம் காலம் வச்சிருந்து கொடுக்குறோன்னா அந்த காணிக்கு வேல்யூ கூடிக்கொண்டே இருக்கும். இனி அதுக்கு பிறகு உறுதிகள் அதாவது வர வர காணிக்கு வந்து வேல்யூ கூடும். தெரியும் உங்களுக்கு, ஜென்ரேஷன் வளர வளர காணிக்குரிய வேல்யூ வந்து கூடிக்கொண்டே இருக்கும். இப்போ நல்ல விலைக்கு தான் வந்திருக்கு இந்த காணி. 4 ஏக்கர் காணி 95 சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே பாய். இதில் பார்த்தீங்கன்னா ரயில் ரோட்டும் பக்கத்துலேயே தான் இருக்குது பாருங்கள். அந்த காணிக்கு பக்கத்துலேயே இந்த ரயில் ரோட்டுக்கு அடுத்த ஒரு காணி. அந்த காணியை தாண்டி தான் அப்படியே இந்த பக்கமாக அந்த காணி அமைஞ்சிருக்கு. இதில் பக்கத்துலேயே தான் ரயில் ரோட்டும் இருக்கு. அப்போ இதில் ரயில்வே ஸ்டேஷனும் வரப்போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்தால் காணிக்குரிய மவுசெல்லாம் கூடிக்கொண்டே வரும். பாருங்கள் அதில் ரயில் ரோட் இருக்குது, பார்க்க தெரியும் உங்களுக்கு. இந்த இருக்குது ரயில் ரோட்.
கரண்ட் லைன் எல்லாம் இதுலேயே இருக்கு. சரி.